நான் எங்கே இருக்கேன்? சிங்கப்பூரில் இருக்கிற சின்னம்மா வீட்டில் இருக்கிற கேட்குறா பாரு கேள்வியை. நான் நேற்றே சொன்னேன்லடி, அங்கெல்லாம் வெளியில் போய் நிற்காத பேகி வரும்னு. கேட்டியா நீயே? அத்தை தெரியாமல் பண்ணிட்ட அத்தை. ஐயோ எனக்கு மயக்கமாக வருது அத்தை. மம்மி என்னாச்சு மம்மி உங்களுக்கு? எழுந்துறீங்க மம்மி. அபி எனக்கு ஒன்றும் இல்லை அபி, நீ அழுகாத அபி. ஏம்மா நான் தான் சொன்னேனேம்மா, சொன்ன பேச்சு ஏதாவது ஒன்றாவது கேட்குறீங்களாம்மா? இப்போ நீங்கள் வெளியில் போகலன்னா இந்த பிரச்சனையாக இருக்காதுல்லம்மா. பயந்து இப்போ தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக வந்தது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். போங்கம்மா நீங்கள். ஆமாண்டா ஆனந்து, உங்கள் அம்மாவுக்கு நாம் சொல்கிறதெல்லாம் கேட்காது. அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். அத்தை இனிமேல் நாங்கள் சொல்கிறத கேளுங்க அத்தை. உங்களுக்கும் வயசாயிடுச்சு, இனிமேல் நாங்கள் சொல்கிறத கேளுங்க. இதுதான் கேப்புன்னு ஆரம்பிக்கிறப்பார். எங்கே வாரு ஜானகி, இனிமேல் மருமக பேத்தியும் ஆனந்துன்னு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. நான் சொல்கிறதான் கேட்கல, இனிமேல் இவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, சரியா? மம்மி உங்களை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? அவ்வளோதான், டாக்டர் கிளம்பிக்க சொல்லிட்டாங்க இன்னும் 1 மணி நேரத்தில். இங்கிருந்து தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம கிளம்பிடுவோம். அம்மா ஜானகி, இனியா சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. போம்மா போய் பாடுப்போ. அப்பா சாமி, கிளவி எப்படியும் நம்மளை விட்டுருச்சு. ஓடியோ ஓட வேண்டியதுதான். கண்ணுகளா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம இன்னொரு நாள் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கலாம், சரியா கண்ணுகளா? சரி அப்பத்தா, இன்னொரு நாள் போய்க்கலாம் நாம. ஓகே பாட்டி, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். சரி அப்பத்தா, அப்படியே நான் ஆபீஸ் கிளம்பறேன் அப்பத்தா. சரி ஆனந்து, பார்த்து போயிட்டு வா. அடா அடா அடா, என்ன ஒரு டேஸ்ட்டு! அப்பா, இப்படி ஜாலியாக சாப்பிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். இந்த சுருதியை நல்லா இனி வேலை வாங்க வேண்டியது தான். அடிய சுருதி, இங்க வாடி. ஐயோ, இந்த கிழவி வேற ஆரம்பிச்சிட்டாலே, என்ன சொல்ல போறாளோ? சொல்லுங்க அத்தை, என்னத்த? சுருதி, எனக்கு போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாப்போ. அத்தை என்ன சாப்பிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க? உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும்ல, என்ன இவ்ளோ இனிப்பான பழங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க? கொடுங்க ஃபர்ஸ்ட் அத. நிம்மதியாக சாப்பிட விட்றாளா? ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டா, என்ன சொல்ல போகிறாளோ? அத்தை இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் போய் உங்களுக்கு கஷாயம் வச்சு கொண்டு வரேன், அதுதான் நீங்கள் குடிக்கணும். கஷாயமா? அது எதுக்கு சுருதி நான் குடிக்கணும்? எனக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு கொண்டு வாப்போ. அத்தை பாட்டி தான் சொன்னாங்க உங்களுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு. உங்கள் உடம்பும் சரியில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கஷாயத்தை குடிங்க, அப்புறம் மற்றதெல்லாம் உடம்பு சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா அத்தை? ஐயோ, உடம்பு சரியில்லாமல் படுத்து அப்படி கஷாயத்தை கொடுத்தே முடிச்சாளுக்க போலையே. எந்திரிச்சாதான் வேலையாகும் போலையே. இந்த கேள்வியெல்லாம் இப்படி சொல்லிதான் எந்திரிக்க வைக்கணும், இல்லைன்னா படுத்த படுக்கையாவே நம்மளை வேலை வாங்கிடுவா. எங்கேயோ ஓர மாறியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி என் மாமியாக்காரி ஒரு பக்கம் இடிக்கிறா, என் மருமகக்காரி ஒரு பக்கம் வந்து இடிக்கிறா. ஒரு நிம்மதியாக ஒரு உடம்பு சரின்னு படுக்க விட மாட்டேங்கிறாளுகளே. எப்படி நடித்தாலும் கண்டுபிடிச்சிடறாளுங்க. நான் என்னத்தான் பண்ணிட்டேன்? முதல்ல இந்த கிளவியை முதல்ல ஊருக்கு போய் சொல்லணும், அப்போத்தான் நான் அந்த வீட்டில் ராஜ்யம் பண்ண முடியும்.